வேண்டுற வரம் எல்லாமே கிடைக்கிற பழனியும் பூம்பாறையும் எந்த அளவுக்கு விசேஷமான கோயிலோ அதே அளவுக்கு விசேஷம் உள்ள இன்னொரு கோயில நம்ம கொடைக்கானல இருக்குங்க. இங்க இருக்க இந்த முருகர் சுயம்பா தோன்றி அவரோட முதுக மட்டுமே நம்ம பாக்குறது தான் இந்த கோயிலோட விசேஷமே. அதனாலேயே சுயம்பு வேலாயுத சுவாமின்ற பெயருமே வந்திருக்கு. அதே மாதிரி இந்த முருகர் கனவுல தோன்றினா நாம நினைச்ச காரியம் கட்டாயம் நடக்குன்றது நம்பிக்கை. இந்த கோவில் பாண்டிய மன்னர்களால புனரமைக்கப்பட்டதற்கு மீன் கல்வெட்டுகளை சுவர்கள் இங்க போனா பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கும் பூம்பாறைக்கு ஈடான வயசு இருக்கும்னு சொல்றாங்க. முக்கியமான விஷயம், இந்த கோவில்ல இருந்து பழனிக்கு சுரங்க பாதையுமே இருந்திருக்கு. இவ்வளவு விசேஷமான இந்த கோவில் கொடைக்கானல் மன்னனூருக்கு உள்ள இருக்க கூம்பூர்ன்ற அழகான கிராமத்துல இருக்கு. இந்த கோயிலுக்கு போற வழியே செம்ம அழகா இருக்குங்க. அருணகிரியாருக்கு பிரம்மன் எழுதின தலையெழுத்து என்ன தெரியுமா? திருவண்ணாமலை கோபுர உச்சியிலிருந்து கீழே விழுந்து இறக்கணும்ன்றதுதான் அருணகிரியாருக்கு பிரம்மன் எழுதின தலையெழுத்து. இவர் அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு போனார். அருணகிரியார் கோபுர உச்சி மேல ஏறினார். தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக கீழே குதிச்சார். ஒரே ஒரு நல்ல விஷயம், குதிக்கும் போது முருகான்னு சொல்லிட்டு குதிச்சிட்டார். முருகன் வந்து தாங்கி பிடிச்சிட்டார். அப்பதான் அருணகிரியார் சொன்னார், தலை எழுத்தை மாற்றக்கூடிய தெய்வம்